வருடா வருடம் மழைக்காலங்கள்ல சாலை நீர் தேங்குவது சாதாரணமான விஷயம். குறிப்பா நகரங்கள்ல எக்கச்சக்கமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காரணமாக வடிகால்கள் எல்லாம் தடைப்படுறதுனால பல இடங்கள்ல சாலை நீர் தேக்கமடையுது. ஒவ்வொரு வருடமும் இந்த நிலை மாறும் அப்படின்னு நாம எதிர்பார்த்தாலும் இப்ப வரைக்கும் பல முக்கிய நகரங்கள்ல இது கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. இது சாலைகள்ல பயணம் செய்யறவங்களுக்கு ஆபத்தான விஷயம் மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான செலவுகளையும் வைக்கக்கூடும். அதற்கு ஒரு உதாரணம் தான் இங்க ஒருத்தர் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் பில் வாங்கியிருக்காரு இந்த சாலை நீர் தேங்கின காரணத்தினால. இதற்கு காரணம் ஹைட்ரோலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்சிடென்ட்டை பத்தி முழுசா பாக்கிறதுக்கு முன்னாடி ஹைட்ரோலாக் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கார்கள் தண்ணீர் உள்ள போகும்போது என்ஜின்லயோ இல்ல அது சம்பந்தப்பட்ட பாகங்கள்லயோ பாதிப்பு ஏற்படுறதுதான் ஹைட்ரோலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி உள்ள போறதுக்கு மழைக்காலங்கள்ல தாழ்வான பகுதியில பார்க் பண்ணிருக்கிறது, ஃப்ளட்டட் ரீஜியன்ஸ்ல வண்டி மாட்டிக்கிறது மற்றும் அதிக நீர் தேங்கி இருக்கிற பகுதியில கார்களை இயக்கிறது அப்படின்னு பல காரணங்கள் இருக்கு. சரி, இந்த ஹைட்ரோலாக் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தலாம். தேங்கி இருக்கிற தண்ணீர் வழியாக கார்கள் பாஸ் ஆகும் போது என்ஜினோட ஏர் இன்டேக் மூலமா தண்ணி உள்ள போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ஜின்ல இருக்கிற பிஸ்டன் ஃப்ரீயா மூவ் ஆனா மட்டும்தான் வண்டி ப்ராப்பரா டிரைவ் பண்ண முடியும். தண்ணி உள்ள போறதுனால மொத்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகி இன்ஜினே சீஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. இது எப்படி வெஹிக்கிளை டேமேஜ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் கண்டிஷன்ல இருக்கிற வண்டியை ஸ்டார்ட் ஆகவே விடாது. இந்த ஹைட்ரோலாக் கண்டிஷன்ல நீங்க மறுபடியும் கிராங்க் பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னா என்ஜினோட சிலிண்டர் வால் மற்றும் பிஸ்டனுக்கு கன்சிடரபிளான டேமேஜ் உண்டாக்கும். எந்த அளவுக்கு இந்த டேமேஜ் உண்டாக்கும் அப்படின்னா அது இன்ஜின் டு என்ஜின் மாறுபட்டது. மேலும் நாம காரை எவ்வளவு தூரம் இயக்கியிருக்கோம் போன்ற பல விஷயங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் இந்த டேமேஜ். மேலும் இன்ஜின்ல ஒரு சில பார்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாத நிலைமையில இருக்கும். அது மாதிரி கண்டிஷன் ஏற்படும் போது நீங்க கம்ப்ளீட் இன்ஜினையே ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு இந்த பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். பேட்டரிஸ்க்கு இப்போதைக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஐபி ஸ்டாண்டர்ட் கொடுத்திருக்காங்க. இதன் காரணமா வாட்டர் இன்கிரஸ் ஒரு ப்ராப்ளம் இல்ல எலக்ட்ரிக் கார்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸ்க்கு இந்த ஹைட்ரோலாக் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. குறிப்பா நீங்க அதிக மழை பெய்யற இல்ல சாலைகள்ல நீர் தேங்குற ஏரியால இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்ம கிட்ட வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால அதன் மூலமா இந்த டேமேஜஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் பெரும்பாலான நார்மல் இன்சூரன்சஸ் இது மாதிரி ஹைட்ரோஸ்டாட்டிக் லாக் கண்டிஷனுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் கொடுக்கறது இல்ல. உங்க பாலிசியில இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் லாக் ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணிருந்தா மட்டும் தான் நீங்க கிளைம் பண்ண முடியும். பல நிறுவனங்கள் இது மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு ஆட் ஆன் பேக்கேஜஸ் கொடுக்கறாங்க. 100% இன்ஜின் ப்ரொடெக்ஷன் பாலிசி போன்ற ஆட்-ஆன்கள் இது மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாத்தும். பட் நார்மலான பாலிசிக்கு நீங்க ஹைட்ரோஸ்டாட்டிக் என்ஜின் லாக் பிரச்சனைக்கு கிளைம் பண்ண முடியாது. ஹைட்ரோஸ்டாட்டிக் லாக் பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். சரி, இன்னைக்கு நாம பேசுற சம்பவத்துல உதய் எம் தேஜா அப்படிங்கிற ஒரு BMW 5 சீரிஸ் கார் வச்சிருக்காரு. ஹைதராபாத் அவுட்டர் ரிங் ரோட்ல தன்னுடைய பிரெக்னன்ட் ஆன ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வழியில தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கு. ஒரு இடத்துல அதிகமா வாட்டர் தேங்கி இருந்த காரணத்தினால அங்கேயே ஹைட்ரோஸ்டாட்டிக் லாக் ஆகி நின்றுருக்கு. இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால அவர் அந்த ரூட்டை அவாய்ட் பண்ணவும் முடியல. இந்த இடத்துல இருந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸ்க்கு கால் பண்ணி அவங்க வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரங்களுக்கு மேல ஆனதுனால வண்டியில டேமேஜ் அதிக அளவுக்கு ஏற்பட்டிருக்கு. BMW சர்வீஸ் தரப்புல இருந்து அவருக்கு 40 லட்சம் ரூபாய் பில் கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல இந்த ஒரு கார் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட லக்ஸரி கார்ஸ் இது மாதிரி இருந்ததாகவும் கோடிக்கணக்கான ரூபாய் இந்த வாட்டர் லாகிங்னால லாஸ் ஆயிருக்கிறதாகவும் அந்த ட்வீட் பதிவுல தெரிவிச்சிருக்காரு. பொதுவா லக்ஸரி கார்ஸ்ல ஏர் இன்டேக் இன்லெட் ரொம்பவே லோவர் பொசிஷன்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம SUVs மாதிரி ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸும் இருக்காது இது மாதிரி பிரீமியம் செடான்ஸ்க்கு. இதன் காரணமா மற்ற கார்களை விட ஈஸியாவே வாட்டர் இன்கிரஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சாலைகள்ல நீர் தேங்குற பகுதி அப்படின்னா அட்லீஸ்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அந்த ரோட பிளாக் பண்ணி மாற்று வழியை அரேஞ்ச் செய்யலாம். மேலும் இது மாதிரி லக்ஸரி கார்ஸ் யூஸ் பண்றவங்க பல லட்சங்கள் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா பே பண்றாங்க. எல்லா சிட்டிஸ்லயுமே இது மாதிரி வாகனங்கள் பே பண்ற டாக்ஸுக்கு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறியான விஷயம் தான். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.